நான் மகான் அல்ல. சுசீந்திரன் டைரக்ஷன்ல கார்த்தி, காஜல் அகர்வால், சூரி இவங்களாம் நடிச்சு 2010 ரிலீஸ் ஆன படம் தான் இந்த நான் மகான் அல்ல. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கார்த்தியோட அப்பா வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு. அவர் எப்பவும் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறப்ப, அன்னைக்கு ஒரு நாள் வரப்ப வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவர் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. சரி தெரியாதனமா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இனிமே அப்பா கவனமா பாத்துக்கணும், அப்பாவே வேலையை முடிச்சு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும், நைட் நேரம்னால வர தெரியல அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபேமிலி மொத்தம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தெரியாம நடந்து போச்சு ஒரு ஆக்சிடென்ட், இனிமே கவனமா இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் சுதாரிக்கிறாங்க. ஆனா கார்த்திக் என்ன தெரிய வருது அப்படின்னா, இது வந்து தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, அப்பாவை கொல்றதுக்காகவே யாரோ ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிருக்காங்க, மிஸ் ஆயிட்டார் அப்பா தெரிய வருது. ஒரு கால் டாக்ஸி டிரைவரை கொல்றதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஸ்டோரி என்ன, அந்த கும்பல் கிட்ட இருந்து கார்த்தி தன்னோட அப்பாவை எப்படி காப்பாத்தினாரா காப்பாத்தலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த நான் மகான் அல்ல. படம் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். படம் வந்து ஒரே ஒரு டூல் எடுத்து அப்படியே படம் வந்து கேரி பண்ணி ஃபாலோ பண்ணி போகாம நிறைய எலமெண்ட்ஸ் படத்துல ஆட் பண்ணிருப்பாங்க. ஒரு சீரியஸான பிலிம் அப்படின்னா படம் வந்து அந்த இன்டென்ஸா அந்த ஒரு சஸ்பென்ஸ் நோக்கி தான் படம் போகுது. அப்படி இல்லாம படத்துக்குள்ள ஒரு கமர்ஷியல் சினிமாக்கு ஏத்த மாதிரியான லவ், ஃபேமிலி, காமெடி, ஒரு சென்டிமெண்டான காட்சிகள், சண்டை காட்சிகள், ஒரு ஒரு மாசம் எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் படத்துக்குள்ள ஆட் பண்ணியிருப்பாரு சுசீந்திரன். சுசீந்திரன் பண்ண வேலைப்பாடுகள்லயே ஒரு தரமான வேலைப்பாடு இந்த வேலைப்பாடு. அந்த மாதிரி படத்தோட காமெடி வந்து இப்ப பாக்குறப்பையும், படம் 2010 ரிலீஸ், கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகி போச்சு, இப்ப பாக்குறப்பையும் படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. அது மாதிரி படத்தோட மியூசிக் ஸ்கோர்லாம் யுவன் சங்கர் ராஜாவோட பீக் டைம் நிறைய பின்னி எடுத்துருப்பாப்ல. அது மாதிரி அந்த படத்துல வரக்கூடிய எல்லா ஆல்பமுமே இப்பயும் நிறைய பேரோட ஃபேவரட் சாங்கா இருக்கும். இப்பயும் அந்த பாட்டை வந்து ரிப்பீட் மோட்ல கேட்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. யுவன் ட்ரெக்ஸை ஏற்றக்கூடிய ஆட்கள். அது மாதிரி படத்தோட சண்டை காட்சிகள், குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் வரக்கூடிய அந்த சண்டை காட்சி இருக்குல்ல, அதெல்லாம் அந்த படம் பார்த்தவங்க யாரும் மறக்க மாட்டாங்க எத்தனை வருஷம் ஆனாலும். அப்படிப்பட்ட ஒரு சண்டை காட்சி. கிளைமேக்ஸ் எல்லாம் ஒருத்தர் தூக்கி குனிய வச்சு தூக்கி பட்டிஸ்டா ஸ்மாக் போடுவார் பாருங்க, ஃபயரா இருக்கும் அந்த அந்த கிளைமேக்ஸ்லாம். அது மாதிரி படத்துல நிறைய குட்டி குட்டி அழகான விஷயங்கள் இருக்கும். கார்த்தியோட கதாபாத்திரமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜோவியலா, அந்த அந்த கேரக்டரை வந்து சீரியஸா நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கிற அந்த ஒரு கேரக்டர். அப்பாவை வந்து அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, அப்பாவை கொலை பண்றதுக்கு ஒரு கேங் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை தாங்கிறதாகட்டும், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சோனுக்கு, அதாவது இந்த பாய் வந்து அப்படி அந்த மென்னா க்ரோ ஆகுறது இருக்குல்ல, அந்த ஒரு சினாரியோ இருக்குல்ல, அது அப்படியே படத்தை காமிச்சிருப்பாங்க. அப்பா இருக்காரு, அப்பா பாத்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன்லயே இருக்கிற அந்த பையன் ஒரு கடத்துல அப்பா அடிபட்டுருச்சு, இனிமே எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஜோனுக்கு போறப்ப படம் ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவா கிடைக்கும் தெரியும். அதான் சொல்லணும்ல, இந்த படம் வந்து ஒரு எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் முடியும். சின்ன பசங்க பாக்குறாங்க, படத்துல இருக்க காமெடிக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, சண்டை காட்சிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிவாங்க. அதுக்கு அடுத்து அந்த ஒரு 20 to 30 அந்த அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் அந்த படத்தை பாக்குறாங்க அப்படின்னா, இதுல அந்த ஃபேமிலி பாண்டிங், கார்த்தி வந்து அந்த ஒரு ஒரு லைஃபை வந்து லீட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும். அதுவே ஒரு காலேஜ் படிக்கிற பையங்க பாக்குறாங்கன்னா, லவ் சீன்ஸ் இருக்குல்ல, காஜல் அகர்வாலுக்கும் கார்த்திக்குமான அந்த ஒரு லவ் போர்ஷன், அவங்க குட்டி குட்டியா அவங்க பண்ற ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஏஜான ஆட்கள் பாத்தீங்கன்னா அதுல அந்த அப்பாவை கொலை பண்றதுக்கு வர கேங், அந்த அப்பா பையனுக்குமான அந்த பாண்டிங் சொல்லி படத்துல தான் சொல்லணும்ல, எல்லா ஏஜ் கேட்டகரிஸுமே டிசப்பாயின்மெண்ட் ஆகாம 100% சாட்டிஸ்ஃபைடா பார்ப்பாங்க அந்த படத்தை. இந்த படம் நான் இன்னும் பார்த்த கிடையாது ப்ரோ அப்படின்னா, இந்த படம் உனக்கானதுதான். அதுக்காக தான் வீடியோவே. படத்துல வரக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட், படத்தோட சாங்ஸ் வந்து இப்ப கேட்கறதுமே ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. படத்துல வரக்கூடிய ஆல்பம்ஸ் எல்லாமே இப்பயுமே நல்லா இருக்கு கேட்கப்ப. அது மாதிரி இந்த மாதிரியெல்லாம் படம்லாம் இதுக்கு அடுத்து வந்து சுசீந்திரன் நடிச்சாலும் எடுக்க முடியாது. சுசீந்திரன் நடிச்சா கூட நான் மகான் அல்ல மாதிரியான ஒரு படத்தை திரும்ப எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு படம், அதுவும் கார்த்தியோட ஏர்லி ஸ்டேஜ்லயே, கார்த்தி சினிமாக்குள்ள அறிமுகமான அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாரு. இந்த சீன்ல இந்த மாதிரியான குடுக்குடு இந்த மாதிரியான சில படங்கள் பண்ணி தான் கார்த்தி ஃபேன்ஸை பிடிச்சதே. நிறைய டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டா பண்ணியிருப்பாரு. பருத்திவீரனுக்கு அப்புறம் 1001 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பையா 1001 ஒரே இயர்ல ரிலீஸ் ஆன படம். 1001 பீரியடிக் ஃபிலிம். பையா டோட்டலா வேற. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட வந்து அந்த கார்த்திக் கம்மியான டியூரேஷன்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் மகான் அல்ல படம் இன்னும் நான் பார்த்தது கிடையாது, இனிமேதான் பார்க்க போறேன் அப்படின்னா, படம் ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு, பாருங்க. ஆல்ரெடி நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதையும், உங்களுக்கு இந்த படத்துல வரக்கூடிய எந்த சீன் பிடிச்சிச்சு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது விண்டேஜான ஒரு இந்த மாதிரியான ஒரு அழகான படங்கள், ஒரு சூப்பரான பிலிம்ஸை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நான் பார்த்து ரசிச்ச நிறைய படங்களை உங்களுக்கு ரிவ்யூவா ஷேர் பண்றேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.